வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தற்பொழுது கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி தினமும் பல செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அதை குறித்த செய்திகள் எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தினமும் ஒவ்வொரு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் கடுமையான விமர்சனத்திற்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு நபராக விஜய் அவர்கள் மாறியிருக்கிறார். பலர் விஜய் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார்கள். அதாவது குறிப்பிட்ட ஒரு கட்சியின் ஆதரவாளர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு வலையொலி நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள், ஊடகங்கள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் விஜய் அவர்களுக்கு எதிரான கருத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக பயணங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது கூட கரூரில் இருக்கக்கூடிய மக்களை விஜய் அவர்கள் இதுவரை சந்திக்க செல்லவில்லை என்பதை மையப்படுத்தி கடும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த விமர்சனங்களுக்கான உண்மை நிலை என்ன என்கின்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய அரசியல் பின்னப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டியதிருக்கிறது. விஜய் அவர்களும் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் கரூர் செல்வதற்கான ஏற்பாடுகளில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். அதற்கான முயற்சிகள் தொடர்ச்சியாகவே எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. எங்கெங்கு அனுமதி கேட்க வேண்டும், யார் யாரிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு அதற்கான முயற்சிகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. அந்த முயற்சிகள் தீவிரப்படுத்தப்படுகின்ற களங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் பக்கத்தில் மிக உண்மையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. பாதிக்கப்பட்ட மக்களை நான் எப்படியாவது போய் சந்தித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்கள் மனதில் நிழலாடுகிறது என்பதை பார்க்க முடிகின்றது. ஆனால் மக்கள் மத்தியில் விஜய் அவர்களை ஒரு இந்த விடயங்களில் அவர் தலையிட விரும்பாதவர் போல காட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களா என்கின்ற ஐயங்கள் பரவலாக வருகின்றன. காரணம், வந்து கொண்டு இருக்கக்கூடிய செய்திகளும் கேள்விப்படுகின்ற விடயங்களும் அதனை மெய்ப்பிப்பதாக இருக்கின்றது. விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து ஒரு இடத்தில் அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளுக்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதற்காக கரூரில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான அனைத்து திருமண மண்டபங்கள், அரங்குகள் இவைகளிலெல்லாம் சென்று அவர்கள் அனுமதி கோருகிறார்கள். நாங்கள் பணம் கொடுத்து விடுகிறோம், உங்களுடைய அரங்கத்தை எங்களுக்கு 2 மணி நேரம் மட்டும் கொடுத்து உதவுங்கள் என்று கேட்கிறார்கள். உங்களுக்கு அரங்கம் தருவதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம், ஆனால் உங்களுக்கு நாங்கள் அரங்கம் கொடுத்து விட்டால் அதன் பின்பு வரக்கூடிய சிக்கலை நாங்கள் சந்திக்க வேண்டியதிருக்கிறது. காரணம், கரூரில் எங்களுடைய வியாபாரங்கள் நடைபெற வேண்டியதிருக்கிறது. எங்களுடைய அரங்கம் கரூரில் இருக்கிறது. இந்த ஒரு நிகழ்வுக்கு பின் மறுபடி நாங்கள் சந்திக்கப் போகின்ற இக்கட்டுகள் பெரும் இக்கட்டுகளாக இருக்கும். எனவே நாங்கள் உங்களுக்கு அரங்கை தர முடியாது என்று மறுத்து விடுகிறார்கள். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல காவல்துறையை சார்ந்தவர்கள், அரசு சார்ந்தவர்கள் அனுமதி கொடுப்பதில் இழுத்தடித்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சூழலில் 2 அரங்கங்கள் கொடுப்பதற்கு தயார் என்று அறிவித்தார்கள் என்கின்ற செய்தி வருகின்றது. அதன் அடிப்படையில் அந்த அரங்கங்களில் நடத்தலாமா என்று பார்க்கின்ற பொழுது அது மிக சிறிய அரங்கம். அந்த அரங்கத்திற்குள் நடத்துவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. எனவேதான் கரூரில் இருக்கக்கூடிய மக்களை சென்னைக்கு அழைத்து அவர்களுக்கான ஆறுதலை சொல்லிவிடலாம் என்று ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. அதன் அடிப்படையில் விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி கரூரில் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து சென்னையில் வைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு வேகம் கட்டியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி ஊடகங்களில் வருகின்றன. இதே வேளையில் இன்னொரு செய்தியும் ஊடகங்களில் வரத் தொடங்கி இருக்கிறது. அது கரூரில் இருக்கக்கூடிய மக்கள் விஜய் அவர்கள் அழைத்து சென்னைக்கு செல்லக்கூடாது என்ற மிரட்டல்கள் அவர்கள் பக்கம் சென்று கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. இதனால் சிலர் சென்னைக்கு வருவதற்கு யோசித்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு களத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எதற்காக
இவ்வளவு விஜய் அவர்களுக்கு எதிரான எதிர்ப்பை உருவாக்க வேண்டும். அப்படி என்றால் கரூரில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது. இதற்கு முன்பு கரூரில் நடந்த அந்த சம்பவத்திற்கு பின்னணியில் பல சந்தேகங்கள் இருக்கிறது என்பது பலராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் மீண்டும் அவை உறுதிப்படுத்தக்கூடிய களங்களாக பயணித்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் கரூரில் இருந்து மக்களை சென்னைக்கு அழைத்து விஜய் அவர்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வு என்பது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒன்று என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் அது சாத்தியமா என்பதை விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் சிந்திக்க வேண்டும். மீண்டும் ஏதாவது ஒரு துயர நிகழ்வை உருவாக்குவதற்கான களம் ஏதாவது ஒரு கோணத்தில் உருவாகிவிட்டால் அதை எதிர்கொள்ளக்கூடிய களம் அமைந்திருக்கிறதா என்கின்றதை யோசிக்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது கரூரிலிருந்து பேருந்தில் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய சூழலில் ஏதாவது எதிர்பாராத ஒரு சின்ன விபத்து நடைபெற்றால் கூட அது ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்திற்கே ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கிவிடும் என்பதுதான் நிஜம். அதுபோல கரூரிலிருந்து அழைத்து கொண்டு வரப்படுகின்ற அந்த மக்கள் சென்னையில் வந்து அவர்கள் தங்க வைக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் கரூர் செல்வது வரை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இந்த பாதுகாப்பு கொடுப்பதற்கான களத்தை யார் உருவாக்குவார் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. அப்படி பாதுகாப்பு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கொடுக்கப்பட்டால் கூட அதற்கு எதிரான ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது ஒட்டுமொத்த பழியும் விஜய் அவர்களையே வந்து சாரும் என்பதையும் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. மிக தெளிவாக யோசித்து எடுக்க வேண்டிய சில விடயங்கள் இதிலே புனைந்திருக்கிறது என்பதுதான் நிஜம். அரசியல் களத்தில் ஆட்சி பீடத்தில் தொடர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் சிலர் எடுக்கக்கூடிய இரகசிய நகர்வுகள் என்பதை தாண்டி அவர்கள் இப்பொழுது நேரடியாக ஒரு களத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். கரூர் எங்களுடைய கோட்டை, இதற்குள் நாங்கள் யாரையும் நுழைய விடமாட்டோம் என்பதை அவர்கள் மிரட்டல் சார்ந்த களங்களில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் தற்பொழுது வந்து மக்களால் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த சூழலில் கரூர் விவகாரத்தை மையப்படுத்தி விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளும் பலமுறை யோசித்து பலமுறை சிந்தித்து அதற்கான வழிமுறைகள் என்ன, எந்த கோணத்தில் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் சிந்தித்து எடுப்பதுதான் அந்த கட்சிக்கு சால சிறந்ததாக இருக்கும் என்பதுதான் நிஜம். எனவே அதை சம்பந்தப்பட்டவர்கள் இதை யோசிப்பார்கள் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.